ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சோயா சங்க் கோலா உருண்டை அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் சோயா சங்க் வைத்து செய்யும் கோலா உருண்டைக்கு 10 நிமிடம் சுடு தண்ணீரில் ஊற வைத்து எடுத்து விடலாம். நாம் 10 நிமிடம் ஊற வைத்து வடிகட்டி எடுத்து விடலாம். சோயா சங்க்ஸ் நன்றாக ஊறி வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். 5 நிமிடம் நன்றாக வடியவும் பிழிந்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சோயா கோலா உருண்டை செய்வதற்கு மிக்சியில் 2 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு, சிறிதளவு வெங்காயம், அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு தூள் உப்பு, மல்லி இலை, 2 ஸ்பூன் பொரிகடலை. நாம் சோயாவை நன்றாக பிழிந்து மிக்சி ஜாரில் சேர்த்து விடலாம். நாம் பிழிந்து சேர்த்தால்தான் தண்ணீர் சத்து இல்லாமல் அருமையாக வரும். சோயாவை சேர்த்த பின்பு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு நன்றாக அரைத்த பின் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். அரைத்த சோயா விழுதுடன் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து விடலாம். நாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் என்றால் அரிசி மாவு சேர்க்க தேவையில்லை. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். நன்றாக மிக்ஸ் செய்து சிறு சிறு உருண்டைகளாக போட்டு விடலாம். இந்தளவு சிறு சிறு உருண்டைகளாக போட்டோம் என்றால் கோலா அருமையாக வரும். இந்தளவு உருண்டைகள் போட்ட பின் எண்ணெயில் பொரித்து எடுத்து விடலாம். எண்ணெய் சூடானதும் கோலாவை போட்டு விடலாம். இரண்டு பக்கமும் பொன்னிறமாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடன் எடுத்து விடலாம். இந்த அளவு மொறுமொறுப்பாக வெந்து வந்தால்தான் ஆறினாலும் கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சோயா சங்க் கோலா உருண்டை அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மட்டன் கோலா போலவே மிக சுவையாக இருக்கும். நம் குழந்தைகளுக்கு இதை ஃப்ரைட் ரைஸ், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய சோயா சங்க் கோலா உருண்டையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.